ஃபென்ஸ் வரைக்கும் அது டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளவு பைன் ஸ்ட்ரா விழுந்திருக்குன்னு. அவரைக்காய் கொடி அப்படியே சாஞ்சிருச்சு. இந்த கொடியோட இது ஃபுல்லா சாஞ்சிருச்சு. அந்த கொடி வளைஞ்சிடுச்சு. இந்த செரி ஃப்ரூட் மேல சாஞ்சிடுச்சு. அங்கிருந்து ஒரு மரம் கரெக்டா அந்த சைடு விழுந்திருந்தா அந்த நெட்டு மேல விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் புயல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் புயல்ல நின்னுதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து எவனா போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ், புயல்ல சேதமான எங்க கார்டனை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வரதா புயல் இது அதை விட பெரிய புயல். இது வந்து ஹரிகேன் ஹெலன் இல்ல ஹெலின் ஹரிகேன் நியூஸ்ல பாத்திருப்பீங்க. அது வந்து புளோரிடா, ஜார்ஜியால சில இடத்துல ரொம்ப ரொம்ப மாசிவா டிசாஸ்டர் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து கார்டன் தான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்க கார்டன் டூர்ல பாத்திருப்பீங்க. இந்த அவரைக்காய் கொடி கிட்ட நின்னுதான் இன்ட்ரோ எடுத்திருப்பேன். இந்த கொடி இப்படி இருந்துச்சு, இவ்வளவுக்கு மேல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபுல்லா ஃபென்ஸ்ல சாஞ்சிருச்சு. அந்த ஃபென்ஸ்ல நான் அப்படியே படுத்திருக்கோம். இந்த வீடியோல இந்த சைட்ல வந்து எவ்வளவு டேமேஜ்னு பாருங்க. இது வந்து எங்க பேக்யார்ட் கார்டன். இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. வேரோட நிறைய பக்கம் வேரோட மரமெல்லாம், பெரிய பெரிய மரமெல்லாம் சாஞ்சிருக்கு. பட் இங்க அந்த அளவுக்கு மோசம் இல்லை. ஆனா இது செடியெல்லாம் சாஞ்சிருச்சு வேரோட சாயில. அது வரைக்கும் புயல்லாம் இந்த சைடு ஓகே. அங்க பாத்தீங்கன்னா அங்க செடி அங்க வந்து சன்சோக் போட்டிருந்தோம், அது சாஞ்சிடுச்சு, நல்லா சாஞ்சிடுச்சு. நாங்க பக்கத்துல போய் காட்டுறேன். அங்க பாருங்க, மேல கொடி, பாவக்காய் கொடியும் பீர்க்கங்காய் கொடியும் படர்ந்து மேல போயிருந்தது ஃபென்ஸ் வரைக்கும், அது டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க முன்னாடி போட்ட ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகல, சாஞ்சிருச்சு. அங்க ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. அங்க மேல பாருங்க, அங்க லாங் பீன்ஸ், வெள்ளரிக்காய் கொடி இருந்தது, அது போயிடுச்சு. அவரைக்காய் கொடி இந்த சைடு ஓகே தான், எல்லாம் மண்ணுல இருக்க மரம் தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகல. இங்க பாருங்க எவ்வளவு பைன் ஸ்ட்ரா விழுந்திருக்குன்னு. ஏன்னா இங்க மேல நிறைய பைன் மரங்கள் தான் இருக்கு. நார்மலா இது ஃபால் சீசன், அதனால விழுந்தது. இப்ப வந்து இந்த ஹரிக்கேன்னால கொஞ்சம் நிறைய விழுந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா இந்த புல் நல்லா கிரீனா இருந்திருக்கும். இதோ அவரைக்காய் கொடி அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த ஃபென்ஸ் மேல சாஞ்சிருச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி வளைவா இருந்தது இங்க, அது அப்படியே பின்னாடி சாஞ்சிருச்சு. அது ஃபுல்லா சாயாம காப்பாத்துறது அந்த ஒரு கயிறு தெரியுது பாருங்க, அந்த கயிறு. இந்த கொடியோட இது ஃபுல்லா சாஞ்சிருச்சு. அந்த கொடி வளைஞ்சிடுச்சு. இங்க தெரியும், இது ஃபுல்லா வளைஞ்சு ஏதோ ஃபுல்லா வேரோட சாயல, காத்துக்கு நல்லா இந்த சைடா சாஞ்சிடுச்சு. அந்த கொடி சாயில ஓரளவுக்கு இருக்கு, ஆனா கொஞ்சம் இறங்கி இருக்கு நல்லா. காமா கீழே இறங்கிடுச்சு. அது மேல வெயிட்டா எங்க செடியும் இல்ல. ஏன்னா அது மஸ்க் மெலன் படறதுக்காக தான் விட்டுருந்தோம், அது படரவே இல்லை. கீழேயே வந்து மஸ்க் மெலன் வந்துருச்சு. இதெல்லாம் சாஞ்சிடுச்சு. வேரோட எதுவுமே சாயல, காத்துக்கு கீழே சாஞ்சிருச்சு. ஆனா இந்த கயிறு எதுக்கு கட்டி வச்சிருந்தேன்னா எல்லாம் சாயாம இருக்கதான் கட்டியிருந்தேன். ஓரளவுக்கு அதுதான் புடிச்சு காப்பாத்திட்டு இருக்கு. வாட்டர்மெலன் பின்னாடி ஏதோ கட்டை உடஞ்சு விழுந்துட்டே இருக்கு. மண்டை மேல விழுகாம இருந்தா சரி. இது நல்லா இப்படி கீழே இறங்கிடுச்சு. இங்க இருந்து கலண்டு போயிருக்கு. இதோ தெரியுது பாருங்க, இது இப்படி இருந்திருக்கணும். மாட்டி இருந்ததுதான் அப்படி கலண்டு போயிருக்கு. இந்த சைடு இருந்ததெல்லாம் ஓகே, பட் அந்த கான் இதெல்லாம் சாஞ்சிருக்கு. நான் இங்க சொல்லியிருக்கேன்ல, ஜார்ஜியால வந்து மண்ணுல தண்ணி அவ்வளவு சீக்கிரம் ட்ரெயின் ஆகவே ஆகாது. இந்த ஆப்ரிகாட் ஃப்ரூட் ட்ரீ கிட்ட காட்டுறேன். ரெயின் வாட்டர் பாருங்க அப்படியே நிக்குது, அவ்வளவு ஈஸியா ட்ரெயின் ஆகாது. எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க.
இங்க ரொம்பவே சேதம். ஃபால் சீசன் ஹார்வெஸ்டுக்காக பட்டாணி விதைகள் போட்டிருந்தேன். விதை இன்னும் முளைச்சு வர ஆரம்பிக்கல. ஆனா அந்த பின்னாடி இருந்த செடி வந்து அது மேல விழுந்து இந்த கொடியை டேமேஜ் பண்ணிடுச்சு. காத்து எப்படி ஃபோர்ஸா இருக்கு பாருங்க. பட் ஓரளவுக்கு நிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நேற்று நைட்டு வந்து ரொம்ப விண்டியா இருந்திருக்கும். ரெயின் வாட்டர்ல அவ்வளோ 2 நாளா மழை பெஞ்சு கூட ஹாஃப் டேங்க் தான் வந்திருக்கு. ஆனா அடுத்து ரொம்ப நல்லா வெயில் வந்ததுன்னா செடிக்கு ஊத்துறதுக்கு இவ்வளோ தண்ணி பத்தும். இந்த ஃபிக் ட்ரீ அதுக்கு கீழே கூட தண்ணி நிக்குது. தண்ணி ட்ரைனே ஆகல பாருங்க. அவரைக்காய் கொடிதான் ரொம்ப கீழே சாஞ்சிடுச்சு. இதை வந்து திருப்பி சரி பண்றதுதான் கஷ்டம். காய் வர வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே காய விட்டுற வேண்டியதான். அதுதான் ஈஸி. திருப்பி இதை கட்டுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு காய் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க புதுசா இப்போ ஒரு ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க வந்த ஃப்ளவர்லாம் அவரைக்காவா மாறிடுச்சு. அந்த கொடி பாருங்க நல்லாவே சாஞ்சிடுச்சு. நீங்க கார்டன் டூர்ல பாத்திருப்பீங்க. சுரக்காய் இதுக்குள்ள வந்திருக்கு. ஆக்சுவலா அது அந்த கொடி மேல படர்ந்து இருந்தது. இங்க வந்து உள்ள மாட்டிருக்கு. சமைக்கும் போது பறிச்சுக்கலாம். அங்கிருந்து சுரக்காய் கொடி காத்துக்கு இந்த சைடு தள்ளிட்டு வந்திருக்கு. இந்த சைடு வந்து விழுந்திருக்கு. எப்படி சாஞ்சிருக்கு பாருங்களேன். இங்கிருந்து இந்த கொடியும் கீழே விழுந்திருக்கு. சுரக்காய் கீழே கிடக்குது. எவ்வளவு பெரிய ஹரிக்கேன் வந்தாலும் இந்த ஸ்பைடர் நெட்டை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்பைடர் நெட். எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்பைடர். இங்க இருந்த மேரிகோல்டு எல்லாம் சாஞ்சிடுச்சு. கட்டி வச்சிருந்தது இந்த சைடும், செடி இந்த சைடும் சாஞ்சிருக்கு. காத்து எந்த அளவுக்கு சொலட்டி அடிச்சதுன்னு தெரியல. நைட்டு நாங்க பாக்கல. இந்த வாழை மரத்து மேல, செரி ட்ரீ மேல எல்லாம் இந்த சன்சோக்கு கீழே விழுந்துருச்சு. சன்சோக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு சன்ஃபிளவர் மாதிரியே இருக்கும். ஆனா சம்மர் டைம்ல இந்த பூ வராது. நேத்து சாஞ்சது இன்னைக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சு. வின்டர் ஃபால் சீசன்ல இந்த மாதிரி எல்லோ ஃபிளவர் வரும். சம்மர்ல இந்த ஃபிளவர் வராது. குளிர்காலத்துலதான் வரும். வாழை மரத்து மேலேயே வந்து சாஞ்சு விழுந்திருக்கு. ஐயோ இது எவ்வளவு பெருசு இருந்துச்சு தெரியுமா? நான் கூட உங்களுக்கு நல்லா இன்னொரு வீடியோல காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோல காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. 8-9 அடிக்கு மேல இருக்கும். அவ்வளவு நல்லா ஹைட்டா இருந்தது. மரம் மாதிரி இருக்கும். ஆனா செடி இதுல வந்து கீழே வந்து கிழங்கு வரும். ஆக்சுவலா இப்ப பூ வந்திருக்கனால இப்ப ஹார்வெஸ்ட் டைம் கிடையாது. இந்த செடி 7-8 அடி ஹைட் இருந்ததுன்னு சொன்னேன்ல, நல்லா இவ்வளவு பெருசு மேல இருந்தது. அந்த இங்க இருந்து பார்த்தா அந்த வீடோட ரூஃப் மறைக்கும். அவ்வளோ ஹைட்ல இருந்தது. அப்படியே அந்த செரி ஃப்ரூட் மேல சாஞ்சிடுச்சு. சாஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் மண்ணை போட்டு நிமித்தணும். அப்பதான் நிக்கும். ஏன்னா இது அப்படியே வேரோட தூக்கி சாஞ்சிருக்கு. இப்பதான் கிழங்கு ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, இஞ்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி பெருசு பெருசா வரும். நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு நிறையவே கிடைக்கும். ஒரு செடி வச்சாலே நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இது இந்த வெதர் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் மண்ணை போட்டு நல்லா நிமித்திடலாம். பூவெல்லாம் நல்லா வைப்ரண்டா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப டல் ஆயிடுச்சு பாருங்க. அடிச்ச புயல்ல இங்க ரொம்ப மோசமா போயிடுச்சு. கொடி இங்கிருந்து அங்க சாஞ்சிருச்சு. அப்பப்போ கொஞ்சம் காத்து ஃபோர்ஸா தான் இருக்கு. புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, ஏரியா இப்ப கொஞ்சம் அமைதி ஆயிருச்சு. எங்க ஏரியாவில எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு மரம் விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அது எங்கன்றத போய் பார்த்துடலாம். இங்க வீட்டு ஃப்ரண்ட் சைட்ல வச்சிருந்த செடியும் சாஞ்சு போயிடுச்செல்லாம். அப்படியே போய் எங்க தெருவுல எங்கெங்க ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நான் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கேன்ல பாண்ட். அந்த பாண்ட் வந்து சுத்தமா தண்ணி இல்லாம காஞ்சு போயிருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். தண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், எப்படி நிறைஞ்சிடுச்சு. தண்ணி சுத்தமா இல்லாம இருந்தது. அவ்வளோ காஞ்சு போயிருந்தது.
அவ்வளோ வெயில் அடிச்சதுக்கா அதுக்கேத்த மாதிரி இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இப்ப கூட கொஞ்சம் காத்து ரொம்ப ஃபோர்ஸா விண்டியா தான் இருக்கு. பட் ஓரளவுக்கு வெளியே வர அளவுக்கு சேஃபா இருக்கனால நாங்க வந்துட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நிறைய மரம் சாஞ்சிருக்கு. கொஞ்சம் எங்க வீட்டுல வந்து விழுகாம நடுவுல விழுந்தது காரணம் அது இங்க 2-3 மரத்து மேல போயிடுச்சு. இங்கன்னு பார்த்தா தெரியாது, நல்லா உள்ள போகணும். ஒரு மரம் சாஞ்சிருக்கு. மேல வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. இது எங்கேயோ காத்துக்கு அடிச்சுட்டு வந்து ஒரு மரத்தோட குச்சி விழுந்திருக்கு. அங்க நிறைய மரம் விழுந்திருக்கு தண்ணிக்குள்ள. எங்க தெருவுல காலையில 1-2 மரம் விழுந்திருந்தது, கிளீன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இனிமே காத்து பாருங்க ரொம்ப ஃபோர்ஸா தான் இருக்கு. நான் அந்த ஃபவுண்டைன் காட்டுறேன், காத்து எவ்வளோ விண்டியா ஃபோர்ஸா இருக்கு அப்படிங்கறது தெரியும். அந்த ஃபவுண்டைன் வந்து ப்ராப்பரா விழுகாம காத்துக்கு ஃபோர்ஸா அந்த சைடு போய் விழுந்துட்டு இருக்கு. ஹரிக்கன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் சேர்லாம் தனித்தனியா இருக்கு. ஸோ அதெல்லாம் சேஃபா அவங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டென்னிஸ் கோர்ட் இங்கே தான் தண்ணி நிற்காது. இப்போ நிறைய தண்ணி நிற்குது, ஃபுல்லாக நிற்குது. இது கொஞ்சம் ட்ரைன் ஆகணும். உள்ள ரொம்ப நிற்கல, வெளியே தான் அதிகம் கார்னரில். ஒரே ஒரு மரம் விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அது இங்கதான், இதோ அங்கிருந்து ஒரு மரம் கரெக்டா அந்த சைடு விழுந்திருந்தா அந்த நெட்டு மேல விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சைடா விழுந்துருச்சு. வாழை மரம் ரொம்ப நாளா வைக்கலான்னு ஒரு தொட்டிலேயே வச்சிருந்தோம். மண்ணு தோண்டமில்ல, அவ்வளோ ஹார்டா இருந்தது. இப்போ நல்ல 3 நாளா பெஞ்ச மழையில நல்லா மண் ஈரமாயிடுச்சு. இப்ப தோன்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு தொட்டியில வச்சிருந்ததை கொண்டு நீங்க வச்சுறேன். இது தெரியும், வின்டர் ஃபால் டைம் ஆரம்பிக்குது, இது வளராது. பட் நெக்ஸ்ட் டே ஸ்ப்ரிங் திருப்பி மேல வந்துடும். நான் ரொம்ப நாளா கிரவுண்ட்ல வைக்கணும்னு தொட்டியில வச்சு அப்படியே டைம் ஆயிடுச்சு. அதை வச்சிடலாம் இன்னைக்கு ஈரத்துல இருக்கும்போது. நம்ம ஊர்ல மண்வெட்டியில தானே தோண்டுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அது இதுல செய்யறதுக்கு ஈஸி இல்லாம இருந்தது. பட் மண்வெட்டி இங்க காமனாட கிடைக்காது. அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி இப்படி கால்ல அமுக்கி இப்படி மண்ணை தோண்டுவாங்க. இப்போ வந்து இது எங்களுக்கு பழகிடுச்சு. மண்வெட்டி இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் ரெகுலரா கார்டன் ஒர்க் இந்த டூல்ல பண்ண எங்களுக்கு பழகி போயிடுச்சு. நல்லா ரூட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து இந்த மண்ணை தள்ள போறது இல்ல, ரூட் ஸ்ப்ரெட் ஆகாது, அவ்வளோ ஹார்ட் ஆயிரும் மண்ணு. நம்ம கார்டன் சாயில் இதுல போட போறோம். யாராவது வின்டர் டைம்ல மரம் நடுவாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இது வின்டர்ல போட்டு ஸ்ப்ரிங்ல வந்துடும். அதனாலதான் நான்
ரெயின் வாட்டர் சூப்பரா டேங்க்ல நிறைஞ்சிருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த ரெயின் வாட்டர் நாங்கள் எப்படி இந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணோம், இந்த ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கான டேங்கை எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஹெலின் ஹரிக்கேன் ஞாபகமாக நாங்கள் ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.